வணக்கம். இது காலத்தின் குரல். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் திரு ராகவன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு அவர்கள் நம்முடைய அரங்கிலிருந்தும், புதுவையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் பேசிய ஒரு பேச்சு இன்றைக்கு விவாத பொருள். கருப்பு பணம், கள்ளப்பணம் ஒழிப்பு தொடர்பாக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை தொடக்கம் முதலே கடுமையாக விமர்சனம் செய்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்ட இந்திரா காந்தி அவர்களுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் இந்த நடவடிக்கை என்பது ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவதற்கும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்குமான வாசலை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியின் சர்வாதிகார ஆட்சியிலிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி வலிமை பெற வேண்டும் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். மக்கள் நல கூட்டணியில் இருந்து கொண்டே அவர் இப்படி சொல்வது என்பது அடுத்த கூட்டணிக்கான அச்சாரமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பேச்சை பல்வேறு நிலைகளில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்த பேச்சை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. இது ஏற்கத்தக்க பேச்சு அல்ல, முரண்பாடான பேச்சு என்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மோடியை எதிர்ப்பது சரி, அதற்காக காங்கிரஸை நாடுவதுதான் சரியா என்ற கேள்வியை சீமான் போன்றவர்கள் முன்வைக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். திரு ரவிக்குமார், இந்த பேச்சின் அடிப்படை என்ன? நீங்கள் இந்த பிரச்சனையில் நரேந்திர மோடி அரசை விமர்சிக்கிறீர்கள், எதிர்க்கிறீர்கள், சர்வாதிகாரம் சொல்றீங்க. இது எப்படி ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு வழிவகுக்கும், காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது இந்த விமர்சனத்தை கடந்து காங்கிரஸோட நீங்க நெருங்குறீங்க அப்படின்றதுக்கான மாதிரி அறிகுறிகள் மாதிரி தெரியுதே? இல்லை, அதற்கான அறிகுறியாக இதை பார்க்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த நடவடிக்கை, இன்றைக்கு மத்திய அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை எப்படி வெகு மக்களை பாதித்திருக்கிறது, ஏழை எளிய மக்களை பாதித்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தோற்றுவித்த தலைவர்களில் ஒருவனான ராம் ஜெத்மலானி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் அமைச்சரான அருண் ஷோரி அவர்களும், இன்னும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களின் முன்னாள் தலைவரான திரு கோவிந்தாச்சாரியா அவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அவர்களும் இதே கருத்தை தான் சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும்பான்மை ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வந்தபோது அடுத்த 5 ஆண்டுக்கு மட்டுமல்ல, அதற்கு பிறகும் கூட இன்னொரு 5 ஆண்டுக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தான் இருக்கும், 2வது முறையாகவும் திரு நரேந்திர மோடி பிரதமராக இருப்பார் என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார்கள். ஆனால் இந்த 3 ஆண்டுகள் நெருங்க போகிற இந்த நிலையில அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தையே மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி பாதியாக குறைந்து 3.5% வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதார நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறார்கள், கணித்திருக்கிறார்கள். 2017-18 கூட இதனுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதித்திருக்கிற நேரத்தில், விவசாய மக்கள் பாதித்திருக்கிற நேரத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சிக்குத்தான் இது வழிவகுக்கும் என்பதை எல்லோருமே சொல்லிக் கொண்டிருப்பதைத்தான் எங்களுடைய தலைவர் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறார். திரு ரவிக்குமார், அப்படி இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி வேறு ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நீங்க சொல்றது கோவிந்தாச்சாரியா, ஆர்எஸ்எஸ் தலைவர் கோவிந்தாச்சாரியாவோ அல்லது ராம் ஜெத்மலானியோ அருண் ஷௌரி போன்றவர்களோ சொல்வது என்பது இந்த நடவடிக்கையை விமர்சிக்கிறார்கள். இது கள்ளப்பணத்தை ஒழிக்காதுன்ற கருத்தை சொல்றாங்க, மக்களுக்கான சிரமத்தை சொல்றாங்க. ஆனால் அவர்கள் யாரும் காங்கிரஸ் ஆதரவு நிலையை எடுக்கல. ஆனா நீங்க ஒரு பாதியில பாஜக அரசு விமர்சிக்கிறீங்க, அடுத்த பாதியில ஆட்சிக்கான வாசல் திறந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? எந்த அடிப்படையில்? இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் சிதறுண்டு கிடந்தன. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க, மம்தா பானர்ஜி அவர்களே நேர் எதிராக இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கே நேரடியாக தொலைபேசியில பேசுகிறார்.
இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைகிற ஒரு சூழலை இன்றைக்கு இவருடைய நடவடிக்கை ஏற்படுத்தி இருக்கு. இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் மாநிலங்களவையிலும் 2-3 நாட்களா நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. அதாவது அருண் ஷோரி NDTVல அவர் கொடுத்திருக்க அந்த நேர்காணல்ல அது தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறார். அவர் காலிவர் இதை கதையை எடுத்து சொல்லி எப்படி லில்லிபுட்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வீழ்த்தினார்கள் என்பது நமக்கு கதையாக இருக்கிறது, அதுதான் நாளைக்கு நடக்க போகிறது என்று அவரே சொல்லி இருக்கிறார். எனவே இது நிச்சயமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சிக்கு, ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் என்பதை இன்றைக்கு எல்லாருமே இன்னைக்கு சொல்லி கணித்து சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு எதிரொலியாகத்தான் என்னுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாரு. இதுல வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஆட்சியினுடைய நடவடிக்கையை விமர்சிக்கிற போக்கில தான் இவர்களே காங்கிரசுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்து விட்டார்கள். ராகுல் காந்தி பிரதமராக வருவதற்கு இவர்களே வழிவகுத்து விட்டார்கள் என்று தான் எங்களுடைய தலைவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். இதை உடனே அடுத்த கூட்டணிக்கான ஒரு இதுவா, அதுக்கான தேவையே இன்னைக்கு இல்லை. இன்னும் பாராளுமன்ற தேர்தலுக்கு எத்தனையோ ஆண்டுகள் இருக்கு. ஏன்னா நாங்க இப்போ மட்டும் இல்ல, இதற்கு முன்பாகவே சொன்னோம், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை என்பது இன்னைக்கு உங்களுடைய ஒரு பார்வையை புரிஞ்சுக்க முடியுது. இந்த முடிவு என்பது திரு ரவிக்குமார், இந்த முடிவு என்பது ஒரு அன்பாப்புலர் அல்லது பிஜேபியுடைய வீழ்ச்சி அப்படின்றதுல நீங்க திட்டவட்டமான முடிவுக்கு வந்துட்டீங்க. இன்னமும் 2 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருக்கிறது அடுத்த தேர்தலுக்கு. இப்போவே அதுக்கான ஆருடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேள்வி வருது. எதிர்க்கட்சிகள் 10 கட்சிகள் நாடாளுமன்றத்தில் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. அது அண்மை காலத்துல நடக்காத ஒண்ணு, அதெல்லாம் சரி. ஆனால் இதற்காக காங்கிரஸ் தான் பை டிஃபால்ட் வரும் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? எத்தனை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் நிதிஷ்குமார்ல இருந்து பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு அந்த ஆசைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நீங்க காங்கிரஸ் பிஜேபியுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு, முன்முயற்சிகள் பண்ணிக்க இல்ல, அதுக்கான முன்முயற்சிகளை அவர்கள் யாரும் எடுக்கல. நிதிஷ்குமார் நீங்க போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாதிரியான ஒரு கன்சென்சஸ் வந்தது. நிதிஷ்குமார் அல்லது முலாயம் சிங் யாதவ் இப்படி எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த நடவடிக்கையை வரவேற்று இருக்கிறார். அவர் எப்படி இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவா வர முடியும்? அதனால ஒரு டிஃபால்ட்டாகவே காங்கிரஸ் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்பதை தான் எங்களுடைய தலைவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். திரு ராகவன், வீழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்ற கருத்தை தான் அடிநாதமா சொல்றாங்க. அதை நீங்க ஏற்கிறீங்களா? இங்க பாருங்க, மரியாதைக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இப்போ தலைவர்களாக இருந்து இப்போ வெளியில் இருக்கிற சில பேரை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. நீங்கள் கூட தடா பெரியசாமி போய் கேட்டு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகளில் முக்கியமான தலைவராக இருந்தவர். விடுதலை சிறுத்தைகள் போகிற பாதை சரியான்னு கேட்டு பாருங்கள், இல்லைன்னு தான் சொல்லுவார் அவர். அதனால் கட்சியில் இருக்கிறவங்க சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கு. வெளியேறியவர்கள் எல்லாம் நீங்க அருண் ஷோரியோ அல்லது கோவிந்தாச்சாரியாவோ இப்ப கட்சியில இல்ல, வேற கட்சியில இன்னைக்கு இப்ப கட்சியில இல்ல உங்க தடா பெரியசாமியும் கேட்டு பாருங்க, உங்க கட்சி பத்தி சொல்லுவாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகளை யார் யாரு? ஏஏபி எவ்வளவு சீட்டு, சிபிஎம், சிபிஐ, பாராளுமன்ற மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லாத அவர்களெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சியா அப்போஸ் பண்றாங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆட்சிகளை வச்சா நீங்களே சொன்னீங்க. இங்க நிதிஷ்குமார் ஆதரவு கொடுக்கிறாரு, நவீன் பட்நாயக் ஆதரிச்சிருக்கிறாரு, நிதிஷ்குமார் பிளைண்டா ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. இது ஆதரவு இல்லையா? நீங்க அதனால எதிர்கட்சிகள் எல்லாம்னா அந்த எதிர்கட்சிகள் யாருன்னு பார்க்கும்பொழுதே நல்லா புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்னு, எங்களுடைய மக்கள் நல கூட்டணி இதனால மக்கள் மத்தியில கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஜனசங்கத்துக்கு ஆரம்பத்துல எவ்வளவு உறுப்பினர் இருந்தாங்க, இன்னைக்கு நீங்க ஆட்சி பிடிப்பீங்கன்னு நீங்களே அன்னைக்கு நினைச்சிருக்க முடியாது. ரவிக்குமார் அவர்களே, நான் இன்னி அரசியல் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பாரதிய ஜனசங்கம் ஆரம்பித்த 1950 பத்தி பேசல. எண்ணிக்கைன்ற ஒரு ஆர்குமென்ட், பாராளுமன்ற ஜனநாயகத்துல எண்ணிக்கை முக்கியமா இல்லையா? சரி, இன்னைக்கு நரேந்திர மோடி ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுல உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே இல்ல. கடந்த 25 ஆண்டுகள்ல சில எண்ணிக்கையில தான் 1-2 தான் வந்திருக்கு. அதனால தமிழ்நாட்டு அரசியல நீங்க கருத்தே சொல்லக்கூடாது, உங்க கருத்துக்கு மக்கள்கிட்ட மரியாதை இல்ல அப்படின்னு நம்ம நிராகரிச்சிட முடியுமா? அது ஒரு பார்வை அப்படின்னு பார்க்க வேண்டாமா? நான் அப்படி சொல்லல. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபிக்கு இல்லைங்கிறது உண்மை. நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் பேச முடியாதுங்கிறது உண்மை. அங்க எடுபடாத தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பிஜேபி கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? வேற, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க நான் 1951 ஜனசங்கம் ஆரம்பிச்ச கதையெல்லாம் நான் பேசல. எஸ், அப்ப இருந்தோம். நாம இன்னைக்கு இருக்கிற அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எதிர்ப்பவர்களுடைய மக்கள் மத்தியில அல்லது பாராளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்துல அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு தானங்க.
இப்ப நீங்க ஏன் இப்ப சொல்லும்போது செல்வாக்கு என்பது ஒரு தேர்தலுக்கு இன்னொரு தேர்தல் மாறுறது தானே. இல்ல அப்ப அவர் என்ன சொன்னார், ஏன் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும்போது வேற அடுத்த ஆல்டர்னேட் அதானே, அதனால தான் சொல்றேன். அவர் ஏன் கம்யூனிஸ்ட் சொல்லல, டிஃபால்ட் சொல்றாரு. அவர் வந்து காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்றாரு. நேச்சுரல். அவர் சொன்னது தப்புன்னு சொல்லல. பிஜேபினா அடுத்தது காங்கிரஸ்ங்கிற எண்ணத்துல சொல்றாரு. அந்த அடுத்தது காங்கிரஸ்னு சொல்லாம சிபிஎம் விடுதலை சிறுத்தைக்கு சொல்லிக்க வேண்டியதானே. ஏன் சொல்ல முடியாது? நம்பர் கேம், நம்பர் இல்ல, அதனால தன்னை சொல்லிக்காம அடுத்தது காங்கிரஸ் அவர் சொல்றாரு. அதே மாதிரி தான் இது. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துல இவர்களுக்கு இருக்கிற எண்ணிக்கை எந்த அளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு பார்த்தா மக்கள் மத்தியில இல்ல. பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பிறகு நடந்த 14 தேர்தலில் ராகுல் காந்தி தான் முன்ன எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார், எல்லாம் பண்ணார். 14 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்குது. எக்ஸப்ட் அந்த பீகாரும் டெல்லியும் தவிர 14 தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால மக்கள் வந்து ஆதரிச்சிருக்கேன். இப்பவும் கூட இதை ஆதரித்து தான் இருக்கிறார்கள். இவர் ஒரு நியாயமான பேச்சாக தான் எனக்கு புரியல. நீங்க மக்கள் நல கூட்டணியில் உட்கார்ந்து கொண்டு அடுத்தது காங்கிரஸ் தான் வரணுங்கிறீங்க. உங்களுக்கு இந்த நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதனால மக்கள் நல கூட்டணி யாரை சொல்லுமோ எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு போங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்ல. எங்க எதிர்க்க வந்திருக்கிற காங்கிரஸ் ஆதரிச்சு காங்கிரஸ் தான் வரணும்னு பேசுறீங்களே, உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. அண்ட் அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே நாராயணசாமி நாளை நடக்கிற முடிவுல நாராயணசாமி அவர்களுக்கு வெளிப்படை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சொல்ல வரேன், அது நான் தான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க, மக்கள் நல கூட்டணி உடைந்து விட்டது, அங்க இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சிருக்கிறாரு. அப்படி புரிஞ்சனால தான் காங்கிரஸ்க்கு அங்க ஆதரவு கொடுத்திருக்காரு. நீங்க காங்கிரஸ்க்கு ஒரு நிமிஷம் திரு ரவிக்குமார், அதுதான் சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்றீங்க, நேத்து மீட்டிங்ல என்ன சொன்னீங்க, அதாவது இது வந்து கூட்டணிக்கு அச்சாரம்லாம் சொல்ல முடியாது, நான் இப்படி சொல்றதுனால கூட்டணிலாம் சொல்ல முடியாதுன்னு. அங்க காங்கிரஸ் ஆதரிச்சிட்டு பாண்டிச்சேரியில எதுக்கு இந்த ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா கூட்டணி சொல்லிட்டு போங்களேன். எல்லாரும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிறது சகஜம் தானே சார். அவங்க காங்கிரஸுக்கும் பெருசா ஒண்ணும் இல்லை, செல்வாக்கு இல்லை இந்தியா முழுக்க. இவர்களுக்கும் தமிழ்நாட்டில் என்ன செல்வாக்கு, எல்லாம் சேர்ந்துக்கிட்டோமே, யாரும் வேணாங்கிறாங்க. ஆமா சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போங்கன்ற எங்களுக்கு கூட ஆட்சேபம் இல்லை. இது ஒரு நேச்சுரல்னு பாக்குறீங்களா திரு நாராயணன்? இல்ல, அதாவது இவங்க வந்து தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஈயம் பித்தளையை பார்த்து இழிச்சுதான்னு. அதாவது இவர்கள் நிச்சயமாக பித்தளை இல்லை, ஆனா இவர்கள் வந்து பாஜக விடுதலை சிறுத்தை அடித்தட்டு மக்களை ரெப்ரசன்ட் பண்ற விடுதலை சிறுத்தையை பார்த்து சொல்றது அந்த ஈயம் பித்தளையை சிரிக்கிறத விட மோசமா இருக்குது. இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில். இவர் வந்து அதை சொல்றாரு. ஒன்று. இரண்டாவதாக இது வந்து அடுத்த தெளிவாக நமது திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, எங்கள் கட்சி இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் அலையன்ஸ்லாம். ஆனால் ஒன்று தெளிவாக அவர் வந்து இவங்க வந்து மேல்தட்டு அரசியல், ஏசிய அரசியல்வாதிகள். திருமாவளவனோ எங்கள் கட்சி தலைவர்களோ அந்த மாதிரி கிடையாது. அடித்தட்டு மக்கள்கிட்ட இன்னைக்கு மக்களோடு மக்களாக சென்று பழகக்கூடிய எங்களது தலைவரை பார்க்குறாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அந்த லைனில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட கலந்துரையாடுவர். மோடி வந்து ஒன்று வெளிநாட்டு தலைவர்கள் கூட பேசுவார். சொல்றது இல்லைங்க, நான் நீங்க கொஞ்சம் ராகுல் காந்தி அவர்கள் மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய குறைகளை அறிந்து அவர்களை அளவலாவி அவர்களுக்கான இதை குரலை கொடுக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி என்பது எதிரி கட்சி அல்ல, மக்களுக்கு எதிரான ஆளும் கட்சியினுடைய மக்கள் விரோத போக்கை சொல்லக்கூடிய கட்சி. அதை தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் எங்களது தலைவர்ன்ற பார்வையில் தான் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார்கள். எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. இவர் இன்னொன்று சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், இவங்க யாரை பாண்டிச்சேரியில் ஆதரிக்கிறாங்க, எந்த கூட்டணியில் இருக்காங்க? இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லை. அப்போ என்ன அப்போ தமிழ்நாட்டில் இவங்க இருந்த கூட்டணி ஒஞ்சி போச்சா? அதாவது மற்றவங்களை பற்றி ஒரு விரலை காட்டச்சே உங்களை நோக்கி 3 விரல்கள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக கூட கூட்டணியில் சேர்ந்துட்டீங்களா? இல்லைங்க, தமிழ்நாட்டில் அதிமுக நீங்க கூட்டணியில் சேர்ந்துட்டீங்களா? இல்ல, அதாவது இது வந்து ஊருக்கு உபதேசம் இவங்களுக்கு இல்லைன்றது ஒவ்வொரு மோடியினுடைய இல்லையா. அதை விட முக்கியமாக இவர்கள் செய்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்று தமிழோசை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, தமிழிசை அவர்கள் பாருங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, வார்த்தை தவறி விட்டதை நான் தவறு தமிழ் ஓசை மன்னிப்பு கேட்கணும். இல்ல தமிழ் ஓசை
சொன்னேன் தப்பா சொல்லிட்டேன். சரி தமிழிசை சொன்னா அதுல என்ன? சரி கருத்துக்கு வாங்க. அதுல ஒண்ணு don't make a mountain out of a mole. Okay? இத சும்மா சத்தம் போட்டு பேசினா நீங்க பெரிய ஆளு. திரு நாராயணன் கருத்தை தமிழிசை அவர்கள் அதான் ஒரு விவாதத்துக்கு என்ன சொன்னாங்க? அடித்தட்டு மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியத என்ன கேள்வி கருப்பு பணம் வச்சுட்டு பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களை பற்றியோ தலித்துகளை பற்றியோ சிறுபான்மையை பற்றியோ சிறுமைப்படுத்தி பேசுவதே இவருடைய வழக்கமா போச்சு. வெட்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில். அதாவது அடித்தட்டுலேன்னு வந்து ஒரு கட்சியை நடத்தி எடுத்துக்கொண்டு இவங்க கட்சியை எப்படி நடத்துறாங்கன்னு கேட்க முடியாதா? இவங்க எவ்வளவு தூரம் அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்கன்னு கேட்க முடியாதா? எப்படி எல்லார்கிட்டையும் வந்து முதல்லயே அவங்க கட்சியை விட்டுட்டு பணக்காரங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு. நாங்க சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இன்றைக்கு இவர் சொன்னார் அருண் ஷோரி இவங்க வெளில போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ அவருக்கு சொல்றாரு. அதாவது இவங்க வந்து மற்றவங்களை பார்த்து அதுவும் அடித்தட்டு மக்களை பார்த்து ஒரு கேவலப்படுத்துறாங்க. தலித்துகளை கேவலப்படுத்துறாங்க, தலித் தலைவர்களை கேவலப்படுத்துறாங்க, காங்கிரஸ் சிறுபான்மையினரை கேவலப்படுத்துறாங்க. என்ன திமிரு இருக்கு உங்களுக்கு? சப்ஜெக்ட்டுக்கே வர மாட்டாரு. என்ன திமிரு? என்னங்க சப்ஜெக்ட்? அவர் கேட்ட கேள்வி ஒரு சொல்லுங்க. சிறுபான்மையினரை கேவலப்படுத்துற சப்ஜெக்ட் இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்க. கேவலப்படுத்திட்டு தமிழிசை அவர்கள் பிஜேபி தரப்புல சொல்றது திருமாவளவன் அவங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ அவங்க திருப்பி கேட்கறது என்ன கேட்டாங்க? நீங்க கருப்பு பணத்தை வச்சு கட்சி நடத்துறீங்க கேட்டாங்க. இவங்க என்ன கட்சி நடத்துறாங்கன்னு தெரியாதா? எத்தனை வருஷம் எப்படி கட்சி நடத்திருக்காங்கன்னு தெரியாதா? இன்னைக்கு எவ்வளவு கருப்பு பணத்தை வெள்ளை பணமா ஆக்கிட்டு இருக்காங்க, எதன் மூலமா ஆக்குறாங்கன்னு சொல்ல முடியாதா? சொல்றீங்க நீங்க? இல்லைங்க, அவங்க கட்சிக்காரங்களே சொன்னாங்க. அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்களுடைய ஒரே ஒரு நிமிஷம், அவங்களுடைய கட்சி அவங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் சொன்னாங்களா இல்லையா முதல்லயே கசி விட்டாங்கன்னு? உண்மையா இல்லையா? டிவில இன்னைக்கு சொல்லிருக்காங்க. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மறுக்கணும்ன்ற இப்ப இல்ல இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு அரசியலை பத்தி பேசல. திருமாவளவன் சொன்னது பிரதமராக ராகுல் காந்தி வருவார்னு தேசிய அரசியலை பத்தி தான் பேசுறாரு. தமிழ்நாட்டில் நாம என்ன நீங்க என்னங்கிறத பத்திலாம் இப்போ பேச்சு இல்லை. அவர் சொன்னது அதுதான். இன்னொன்னுங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டில் யாரோட இங்க இப்படி இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, அங்க யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு பிஜேபி தனி என்டிட்டி, அங்க ஒரு தலைவர் பாண்டிச்சேரிக்கு இருக்காருன்னு சொன்னேன். ஆனா விடுதலை சிறுத்தைகள்ல தமிழ்நாடு பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அங்க போய் பாண்டிச்சேரியில முதலமைச்சரை பார்த்து தான் ஆதரவு கொடுத்தாரு. அதுதான் நான் கேட்கிறேன். அங்க இருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர் பாண்டிச்சேரி சொன்ன அர்த்தம் இருக்கு. நீங்க எங்க ஸ்டாண்ட் வேற. மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப தமிழ்நாடு பிஜேபிக்கும் புதுச்சேரி பிஜேபிக்கும் டெக்னிக்கலா தொடர்பு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஏடிஎம்கேவோட ஒரு வேட்பாளரை நீங்க ஆதரிக்கிறது, புதுவை பிஜேபி ஆதரிச்சாலும் அது எங்களுக்கு தொடர்பு இல்லை, அந்த யூனிட் தனியா முடிவெடுத்தது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இப்பவும் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நடந்த இந்த 3 தேர்தலையும் நாங்க கேண்டிடேட் போட்டிருக்கோம். ஏடிஎம்கே இருக்கா, அங்க கேண்டிடேட் போடல, இங்க நாங்க போட்டிருக்கிறோம் கேண்டிடேட். இடைத்தேர்தலில் நின்று இருக்கோம். அதுதான் முரண்பாடு. மக்கள் நல கூட்டணி தான் கேண்டிடேட் போடல, நாங்க போட்டிருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி போடலன்றதுனால அவங்க தான் ஆதரவுன்னு வேணா நீங்க சொல்லிக்காங்க. நாங்க எதிர்த்து நிக்கிறோம், இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில். சொல்ல முடியாது இந்த வீச்சு அங்க இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்ம பேசலாம். திருப்பாலு அவர்கள்ட்ட கேட்கணும், நீங்க திருமாவளவன் அவருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சி அப்படின்ற கருத்தை சொல்றார். இன்னொன்று சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா காங்கிரஸ் வலிமை பெறணும் அப்படின்ற கருத்தை சொல்றார். அந்த இரண்டிலிருந்து தான் அவருடைய காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு வெளிப்படுது. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணியை பொறுத்த அளவில் அவங்க வந்து ஒரு பெரிய சோதனை முயற்சி மாதிரி பண்ணாங்க. அதில் என்ன வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதற்கு முன்னாலேயே வந்து நீங்கள் திமுக கூட்டிய அந்த காவிரி பிரச்சனைகளில் கூட வந்து திரும்ப போனார். அதே மாதிரி போகல, கடைசியில் அது ஒரு பிரச்சனையாகி அவர் வந்து அதை சொல்லிட்டாரு. அவர் ஸ்டாலின் அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபிஐயில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள்லாம் கூட அதுக்கு போச்சு, அந்த கூட்டத்துக்கு போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, பிரச்சனைகள் தொடர்பாக வரும்பொழுது அவர்கள் வந்து அப்படி போகிறாங்கங்கிறது வந்து இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அது அகில இந்த கட்சியாக தமிழ்நாட்டு கட்சியாங்கிற பிரச்சனை இல்லை. பட் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை வருதுனால், இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒருவேளை அவரை பற்றி ஒரு விமர்சனம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அவர் வந்து பாஜகவை பற்றி எந்த வேணாலும் விமர்சிக்கலாம். இப்பொழுது வந்து அவர் மோடி கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கை வந்து ரொம்ப மோசமான கொள்கை, அது வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமான கொள்கை என்று எவ்வளோ வேணாலும் கடுமையாக விமர்சிக்கலாம். ஆனால் அதிலே இருந்து அது வந்து அடுத்தாற்போல் ராகுல் காந்தி பிரதமராக இருக்குத்தான் அவர் வழி திறந்து வைத்தார் என்பது வரைக்கும் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது கூட ஒன்றும் சொல்ல முடியாது. அது கூட ஒரு சேஷியமாக அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் விளைவுன்னு பார்க்க முடியாது. ஆனால் இதில் என்ன வருது என்று சொன்னால், அடுத்த கட்டம் என்ன என்று சொன்னால், பாஜகவுடைய சர்வாதிகாரத்தை எதிர்ப்பதற்கு
காங்கிரஸ் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது தான் நீங்கள் வந்து அங்கே திருமாவளவனுடைய வீழ்ச்சி வருது, அவருடைய வீழ்ச்சி வருது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதில் இன்னொரு நான் இதை தாண்டி வேற ஒன்று என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இல்ல நீங்க ஒரு திருமாவளவன் அவர்களுடைய வலிமையை பார்க்கணும். திருமாவளவன் ஒரு மாநில கட்சி நடத்துறவர். அதைத்தான் நான் அகில சொல்றேன். இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சியை பத்தி விமர்சனம் வருகிற போது அதற்கு மாற்று அப்படின்னு ஒண்ணு அவர் பார்வையில படுறது காங்கிரஸா இருக்கு. அதை நான் தப்புன்னே நான் சொல்லல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, அகில இந்திய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் என்ன என்று சொன்னால், இந்த மாதிரியான சிறிய கட்சிகள் எல்லாம் வந்து எப்படி வந்து இன்றைக்கு சர்வைவலே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் விரும்பிய ஒரு மரம் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து திமுகவோட அவர் காங்கிரஸ் கூட்டணியில் தான் திருமாவளவன் இருந்தார். ஆனால் இந்த ஈழ பிரச்சனைகளை எவ்வளவு கடுமையாக காங்கிரஸை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலை விமர்சித்தார் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி திமுக பற்றி கூட விமர்சனம் வந்ததுன்னு தெரியும். அப்போ என்ன என்று சொன்னீங்கன்னா, இந்த சிறிய சிறிய கட்சிகள், குறிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிலையும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவருடைய கட்சிகளுடைய சர்வைவல் என்பதை இன்றைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு எல்லா பிரச்சனையிலும் ஒரு அடிப்படையான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துத்தான் தீர வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதனால ஒரு பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒவ்வொரு தேர்தலும் பிரச்சனை மாறும் இல்ல. ஒவ்வொரு தேர்தலில் எதிரொலிக்கிற பிரச்சனை அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ காங்கிரஸோட ஒரு கூட்டணிக்கான அவர் முயற்சி செய்கிறார் என்று சொன்னால் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. என்ன தப்பு இருக்கு? இன்றைக்கு வந்து அந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணியை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட டிஃபெக்டாக இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்க. ஏன்னா ஏற்கனவே அதுலேருந்து பல பிரிவுகளும் பிளவுகளும் வந்து விட்டதுன்னு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதில் பிளவு வரத்துக்கு முன்னாலேயே அதை பற்றி மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் யாருன்னா பாஜக தான். இது இன்றைக்குமே நிற்காது, 3 நாள் நிற்குமா, எலெக்ஷன் வரைக்கும் நிற்குமா, நாளைக்கு வரைக்கும் நிற்குமா என்றெல்லாம் அவர்கள் விமர்சனம் பேசியவர்கள் தான். ரொம்ப கேவலமாக பகடி செய்தார்கள். அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அதை போன்ற ஒரு கட்சி நாளைக்கு அவர்களை காங்கிரஸை சார்ந்து போகிறார்கள். அதுவும் குறிப்பாக நேற்றைக்கு வந்து புதுச்சேரியில் வந்து அவருடைய காங்கிரஸ் கேண்டிடேட் நாராயணசாமி ஆதரித்த பிறகு அப்படி ஒரு வார்த்தை சொல்வதே அதில் ஒன்றும் பெரிய அதில் என்ன பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் இருக்குது? அது ஒன்றும் இல்லையே. அது வந்து இயல்பாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் வேணுமானால் நீ என்ன வார்த்தைகளை பற்றி வேணா சொல்லலாம், அதாவது காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்வதை வேணா சொல்லலாம். அது கூட என்னன்னு சொன்னால், மோடி சர்வாதிகார ஆட்சி, அதை எதிர்த்து வர வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு இன்னவிட்டபிளாக, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ் எதிர்த்து மோடி எப்படி இருக்கு பாருங்க. சர்வாதிகார 50-60 பேச வேண்டாம்னாரு, 75 பேசலாமா? இன்றைக்கு அவர்கள் காங்கிரஸ் ஜனநாயக கட்சியா எமர்ஜென்சி கொண்டு வந்த கட்சி? I hate to interrupt there. இவர் என்ன சொன்னார், இப்பதான் பேசச்சே இல்லைங்க, அது பழைய கதைங்க, 50-60 பேசுறதுன்னு. இவர் 75 பத்தி ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அதாவது மோடி எவ்வளவு சர்வாதிகாரியா இருக்காருன்னா, இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஒன்னு கேட்டா பல பேர் இந்த டிமானிட்டைசேஷனே ஆர்பிஐ தான் கொண்டு வந்திருக்கணும், ஆர்பிஐ தான் சொல்லணும், சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சிருக்காருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இன்னைக்கு சொல்றாரு பப்ளிக் மீட்டிங்ல உட்காந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்போம் அப்படின்னு சொல்றாரு. தட் இஸ் அதாவது ஒரு மற்ற ஒரு அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், மற்ற கான்ஸ்டிடியூஷனலி இதை ரெக்கக்னைஸ்டு பாடியுடைய பவரை குறைக்கக்கூடிய ஒரு ஹிட்லர் மாதிரி செயல்படுகிறாரோ என்ற கேள்விக்குறி இன்று மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆனால் தான் இந்த சர்வாதிகாரம் என்ற பேச்சே வருது. காங்கிரஸை பொறுத்தவரை அனைத்து மக்களையும் மதித்து கடந்த காலத்திலும் சரி, ஏன் வலுவாக இருந்த காலத்துல கூட எதிர்க்கட்சியை போய் சந்தித்தவர் எங்களது பிரதமர் ராஜீவ் காந்தி. மக்கள் சந்தோஷம் தான் படுறாங்க. இதுல இவங்களுக்கு வயித்துல புளிய கரைக்கு யாரு சந்தோஷப்படுறாங்க? நீங்க பாக்குற சந்தோஷப்படலாம். மக்களுக்கு போய் 60 பேர் செத்தானே, அவனுடைய அப்பாவையும் குழந்தைகளையும் கேளுங்க. 60 பேர் லைன்ல செத்தாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்களா? மக்களை பத்தி ஒரு சிந்தனை இருக்கா பாருங்க. மக்களை சிந்தனை இருக்கனால தான் வட்டி விகிதம் குறைச்சிருக்கேன்னு சொல்றாரு, குறைப்பேன்னு சொல்றாரு. வேற ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுங்க நீங்க. அதெல்லாம் பால் அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். பால் அவர்கள் சொன்னது ஒரு இனவிட்டபிளான ஒரு விஷயமாக, இது ஒரு சர்வாதிகாரம் அப்படின்ற ஒரு பார்வையில் நின்று பார்த்தால் அதை வீழ்த்துறதுக்காக ஜனநாயக சக்தி வலிமை பெறணும்னா அந்த இடத்துல விரும்பியோ விரும்பாமலோ தீமையில் சிறிய தீமைன்னு கூட நினைச்சு அதை எப்படி மோடியை தேர்ந்தெடுத்தோமோ அது மாதிரி அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாருங்க? இல்லைங்க, இங்க பாருங்க, நேச்சுரல் திரு பாலு அவர்களுக்கும் தெரியும், 10 ஆண்டு காலமாக அரசியலை பார்க்கறவர்களுக்கு பிரதமருக்கு இவ்வளோ அதிகாரம் ஏற்கனவே உண்டு. இவர் செயல்படுத்தல. மன்மோகன் சிங் ஒரு பிரதமர், இன்னைக்கு இருக்கிற பிரதமர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அது சர்வாதிகாரமாக தெரிகிறது. இப்போ மன்மோகன் சிங்கிறத இவ்வளோலாம் நமக்கு பவர் இருக்கான்னு இப்போ தான் மன்மோகன் சிங்கே புரியும்.
மன்மோகன் சிங் அவர்களை பிரதமராகவே செயல்பட விடாதவர்கள் ஒரு பிரதமர் பிரதமர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்போது சர்வாதிகமாக தான் தெரியும். ஆனால் பிரதமர் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை ஒரு நிமிஷம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பிரதமர் வந்து அவருக்கு அதிகாரங்கள் இருக்குங்கிறத பற்றி எல்லாம் பேசுவதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு பொருத்தம்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய தேர்தல் விளம்பரத்திலேருந்து அவர்கள் முன்னிலைப்படுத்தியது மோடி என்கின்ற ஒரு தனி நபர் தான் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷனில் கூட ஒரு 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 கேபினெட் கூடி ஒரு முடிவெடுத்து அதை அறிவிக்கலை. நீங்கள் ஏற்கனவே வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, திரும்பி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அதை வந்து ராட்டிஃபை பண்ணாங்க. அதற்கான ஒரு ஒப்புதலை மறுபடியும் பிறகாக வாங்கி கொண்டார்கள். இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பாஜகவுடைய விஷயமே எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு கேபினெட்டுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு என்பதே இல்லாத ஒரு அரசாங்கத்தான் இன்னைக்கு பாஜக இருக்குங்கிறத பார்க்கணும். எதா இருந்தாலும் மோடி தான் பேச வேண்டும், மோடி சொன்னால் தான் அது நடக்கும் என்று பாஜகவரே சொல்லுகிறார்கள். அவர்களே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பேசணும் என்று சொல்வதில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை எப்படி வந்து இன்றைக்கு ஏடிஎம்கேனுடைய ஆட்சியில் வந்து 110 விதியின் ஒரே ஒரு அமைச்சர் தான் பேச முடியுங்கிற நிலைமை இருக்கும். கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்கு. அதனால அவங்க வந்து இதுல ஜனநாயகமோ இல்லைன்னா கூட்டு பொறுப்போ இருப்பதாக அவங்க எல்லாம் பாஜக எந்த வகையிலும் டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது. அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அன்னைக்கு கேபினெட் மீட்டிங் முடிந்து அது ஜனாதிபதி முதல்ல பார்த்துட்டு கேபினெட் மீட்டிங் முடிந்து மீண்டும் ஜனாதிபதி சொல்லிட்டு அப்புறம் தான் டிவியில் அதை நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது சொல்றாரு. அன்னைக்கு கேபினெட் மீட்டிங் நடந்தது. தயவு செஞ்சு திரு பாலு அவர்கள் அதை தெரிந்து கொள்ளட்டும். கேபினெட்ல அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லட்டும். இவங்க கேபினெட் அமைச்சர்களே ஒத்துக்கொண்டாங்க. பிரதமர் அவர் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிரதமர் அவர்களும் சரி முதல்ல கேபினெட்டுக்கு அவங்க கேபினெட்டை நம்பல, செல்போனை வெளில வச்சுட்டு வாங்கினாங்க. கேபினெட் அமைச்சர்கள் யாரும் வெளியே செல்லலை அது வரைக்கும்ன்றது உண்மை. அதாவது பிரதமர் தன்னுடைய கேபினெட் அமைச்சர்களையே நம்பவில்லை என்பது உண்மை, வெளிப்படையான உண்மை. உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. இது எங்க கூட்டு பொறுப்பு இருக்குது? நாராயணன் அவர்கள் திரைக்கதை வசனம் என்ன வேணா எழுதிக்கிட்டோம், அவருக்கு பிடிச்ச வழியில பேசிக்கிட்டோம். இல்ல பேப்பர்ல வரலன்னு நீங்க சொல்ல ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் சொல்றாரு. இவர் சொன்னது ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரையிலும் இது ஒருவரை சுற்றி நாம இந்த பத்தி நிறைய விவாதித்திருக்கிறோம். பிரதம மந்திரி வேட்பாளர் என்பது அறிவிக்க, அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு பேச்சு வரும்பொழுது அது கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை அப்படின்னு அது சொன்னாங்க. நான் சொல்கிறேன், கான்ஸ்டிடியூஷனில் இருக்குன்னு இல்லை, இல்லைன்னு இல்லை, அறிவிக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. பல இடத்துல அப்படி பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸே கூட முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கு பல காலங்களில். அதனால அது விமர்சனம் பண்ண மக்கள் நல கூட்டணியே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. இட் இஸ் நாட் அன்கான்ஸ்டிடியூஷனல். யார் அதெல்லாம் ஜனநாயக விரோதம் அதுவும் அவங்களே ஏற்றுக்கொண்டதையும் பார்த்தோம். இங்க பொறுத்தவரைக்கும் கேபினெட் முடிவு பண்ணி தான், கேபினெட்ல முடிவு பண்ணிட்டு அப்புறம் தான் பிரதமர் வெளியிலே வந்து அனௌன்ஸ் பண்ணார். பொதுவாக கேபினெட் மீட்டிங் முடிஞ்ச உடனே வேற அமைச்சர்கள் அருண்ஜேட்லி போன்றவர்கள் அறிவிப்பாங்க கேபினெட் முடிவு. அன்னைக்கு இவரே அறிவிச்சார். வாட் இஸ் ராங் இன் இட்? ஏன் மற்றவர்கள் வெளில போல? இதில் ஒரே ஒரு இன்னொரு செய்தியோட நான் ஒப்பிட்டு தான் அதை பார்க்கணும். இப்போது மன்மோகன் சிங் இருக்கும்போது இப்போ கூட ராகவன் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு பிரதமரை வந்து இயங்க விடாமல் செய்தார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், பிரதமரை எதை வைத்து அவர் இயங்கவில்லைன்னு சொன்னார்கள்னா, சோனியா காந்தி சொல்கிறத கேட்டு தான் அவர் பேச முடியும், அவர் வாய் பேச முடியாதுன்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கேள்வி. சோனியா காந்தி அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்றதை கேட்க வேற யார் சொல்றது கேட்பாங்க? அத்வானி சொல்றதை, அமித்ஷா சொல்றதை கேட்பாரா? ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைக்கு நான் என்ன சொல்றேன்னா, பாஜக என்ன சொல்லுது? பாஜகவுடைய கொள்கையை வடிவமைப்பவர்கள் பாஜக கூட இல்லை. இன்னைக்கு யார் என்று சொன்னால், பாஜகவுடைய கொள்கையை பல கொள்கைகள் வடிவமைப்பவர்கள் RSS இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் வடிவமைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், பாஜக என்பதே என்றால் அதில் ஒரு கூட்டு பொறுப்பே கிடையாது. அமித்ஷா, மோடி, அப்புறம் வந்து இவர் வெங்கையா நாயுடு, இப்போ இந்த ராஜ்நாத் சிங் அதுல இருந்தார். அவர் இப்போ வந்து ஹீஸ் அவுட் ஆஃப் கிரேஸ், அவர் வெளியில போயிட்டார். சோ இந்த மாதிரி தான் 3 பேரும் 4 பேரும் தான் இன்னைக்கு அரசாங்கத்தையே நடத்துறாங்க. கொள்கைகள் எல்லாம் அவங்க தான் வழி நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மன்மோகன் சிங் வாயே பேசல, அதெல்லாம் புதிய பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு தான் சர்வாதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா மோடிக்கு? அப்ப நீங்க அன்றைக்கு வந்து அப்படி பேசுறது வந்து நீங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கணுமே. இப்பவும் சொல்றேன், RSS இயக்குதுன்னு சொன்னா நரேந்திர மோடி RSS பிரச்சாரக்காக இருந்தவர். KT ராகவன் RSSல எனக்கும் தொடர்பு உண்டு. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய ப்ராக்சிமிட்டி வித் RSS இஸ் ஓப்பன் சீக்ரெட். நாங்கள் இதில் நீங்கள் RSSனா நரேந்திர மோடி எப்படி என்னை எப்படி RSS பிரிப்பீங்க? நரேந்திர மோடி RSS எப்படி பிரிப்பீங்க? அவர் பிரச்சாரக்காக இருந்தார் சார். ஃபுல் டைம் RSS வேற, அரசு வேற இருந்தாலும் சொல்றீங்க. RSS பாஜக வேற சொல்றீங்க. இல்ல நரேந்திர மோடி பாஜக வேற RSS வேறன்னு
நீங்க பல இடங்கள்ல மெயின்டைன் பண்றீங்க. அதே மாதிரி எங்கேயும் இப்ப பண்ணல. மெட் பண்றோம் பாருங்க. ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுற மட்டும் நான் பிரச்சாரக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே வந்தேன். அதெல்லாம் தேவையே இல்லை. பாஜக வேறு ஆர்எஸ்எஸ் வேறு. நான் என்ன சொல்றேன், பாஜக சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு போங்க, கட்சி பேரை மாத்திட்டு போங்க. திரு பாலு, எல்லாருக்கும் தெரியாது. நான் என்ன சொல்றேன், அமைச்சரவை பிரதமர் அதுதான் முடிவு பண்ணுதே தவிர நீங்களா உட்காந்து பிரதமருக்கு வெங்கையா நாயுடு க்ளோஸ், ராஜ்நாத் சிங் இல்லைன்னு நீங்களா என்ன வச்சு பேசுறீங்கன்னு புரியல. இந்த ஆர்குமெண்ட்டே வேற திசையில போகுதா தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த பொறுத்த வரைக்கும் சார், இவர்கள் மீண்டும் வரணும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு இவர் ஆசைப்பட்டா ஒன்றும் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அவர் டிபெண்ட் பண்ற அந்த ராகுல் காந்தியோட ட்ராக் ரெக்கார்ட், அவருடைய வெற்றி பாதை, அதெல்லாம் ரவிக்குமார் குறுக்கிட விரும்புறார். திரு ரவி. இல்ல, திரு ராகவன் சொல்ற ஒரு விஷயத்துல குறிப்பா பிரதமருக்கு இப்போதான் அதிகாரம் இருக்குங்கிறது தெரிய வருது அப்படின்னு. உண்மையிலேயே இது ரிசர்வ் வங்கி சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான டிமானிட்டைசேஷனை பண்ண முடியும் சட்ட ரீதியாக. அதனால தான் ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் பண்ணும்போது ஆர்டினன்ஸை போட்டு அதுக்கப்புறம் சட்டமாக பாராளுமன்றத்தில் ஏற்றியிருக்காங்க. இன்னைக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக இதை செய்ய முடியாது என்பதை உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வழக்கு இருக்கு, 25ஆம் தேதி அது மீண்டும் விசாரணைக்கு வருது. இப்போ இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்திட்டு பிரதமர் அதிகாரத்தை இப்பதான் பயன்படுத்துவார்னு சொல்றது எந்த விதத்தில் சரி என்பது தெரியல முதல்ல. அடுத்ததாக இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருக்கா இல்லையா இந்த விவாதங்களே தேவையில்லை. நாங்க அடுத்த 6ஆம் தேதி இதே புதுச்சேரியில அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு என்று நடத்துகிறோம். அதுல 4 தலைவர்களுமே கலந்துக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணிங்கிறது ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கிறது. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நிமிஷம் திரு ரவிக்குமார், நீங்க மக்கள் நல கூட்டு இயக்கத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா? அதுதான் இன்னைக்கு 48 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. 10 பேருக்கு மேல வங்கி அதிகாரிகளே உயிரிழந்திருக்காங்க. வங்கி அதிகாரிகள் சங்கத்திலிருந்து நேரடியாக ஆர்பிஐ கவர்னர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது போல, எந்த மக்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது போல பேசிக் கொண்டிருப்பது எந்த விதத்துல நியாயம் என்று தெரியல. சரி, உங்க கருத்தை திரு ரவிக்குமார், உங்களுடைய கருத்தை ஒரு இடைவேளைக்கு பேசலாம். உங்களுடைய கருத்தை மக்கள் நல கூட்டணியுடைய மற்ற கட்சிகள் ஏற்கிறார்களா? இது சர்வாதிகாரம் அப்படின்ற கருத்தை வைகோ ஏற்கிறாரா? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏற்கிறார்களா? இது சர்வாதிகாரம்னு சொன்னா இந்த சர்வாதிகாரத்துக்கு மாற்றாக காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும்னு திருமாவளவன் அவர்கள் சொல்ற கருத்தை உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், கூட்டு இயக்கத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஏற்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. காங்கிரஸ் அந்த அளவிற்கான வலிமையோடு இன்றைக்கு இருக்கிறதா? பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வலிமை காங்கிரஸ்க்கு இருக்கிறதா? பல்வேறு மாநிலங்களில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்து வரக்கூடிய ஒரு கட்சி, பல்வேறு மாநிலங்களில் செல்வாக்கு இழந்து விட்டதுன்னு பேசக்கூடிய ஒரு கட்சி அந்த இடத்தில் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. திரு ரவிக்குமார், நீங்க சொல்றீங்க இது காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பதற்கு அப்படின்ற கருத்தை முன்மொழிகிறீங்க. உங்கள் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒன்றே காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்று, அதிமுக திமுகவுக்கு மாற்று, பாமக இல்லை, மொத்தம் 5 கட்சிக்கு மாற்று அப்படின்னு தான் நீங்க வந்தீங்க. இப்போ உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்றாங்களா, உங்களுடைய காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை? அதாவது இல்லை, கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு மாற்றை முன்மொழிந்தோம். இப்ப அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது, இந்திய அளவில் வரும்போது அங்கேயும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அப்பொழுதுதான் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் மாநாட்டில் அப்பொழுது மதச்சார்பற்ற சக்திகள் ஒரு அணியில் திரள வேண்டும் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அந்த மாநாட்டை நாங்கள் நடத்தினோம். எனவே இன்னைக்கு இந்திய அளவில் மதச்சார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கான முன்முயற்சியை இடதுசாரி கட்சிகள் எப்படி சுர்ஜித் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த போது அந்த முன்முயற்சியை எடுத்து ஒரு மதச்சார்பற்ற சக்திகளை ஓரணியை திரட்டினாரோ அதே மாதிரியான ஒரு வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்கு இடதுசாரிகள் முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ஒரு நோக்கத்தில் இருந்துதான் இதை சொல்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது இன்னைக்கு வெகு மக்களை பாதித்திருக்கிற காரணத்தினால டிஃபால்ட்டா காங்கிரஸே வர்றதுக்கான வழியை அவர் திறந்து விட்டிருக்கார் என்ற ஒரு கருத்தை தான் எங்களுடைய தலைவர் அவர் சொல்லி இருக்கிறார். இது நீங்க உடனே ஒரு கூட்டணி மாற்றம்னா அப்படின்னு சொல்ல வேண்டியல. இடதுசாரி கட்சிகளும்
இன்னைக்கு மதசார்பற்ற கட்சி நீங்க மட்டும்தான் திரு ரவிக்குமார் உங்க பேச்சுல இருந்து ஒண்ணு புலப்படுது, நீங்க மட்டும்தான் கூட்டணிக்கு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு யோசித்தா இப்ப நீங்க பேசுறதுல இருந்து புலப்படுறது என்னன்னா இந்த அணிக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அழைக்கிறீங்க. இதற்கான முன்முயற்சி அவங்களும் எடுக்கணும்னு சொல்ல வர்றீங்க. இல்ல நிச்சயமாக அது இந்த அணிக்குன்னு கிடையாதுங்க. நீங்க உடனடியாகவே இந்த கூட்டணிங்கிற ஒரு சின்ன விஷயத்துல சுருக்காதீங்க. இன்னைக்கு நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற பிரச்சனைங்கிறது இதை தாண்டி ஒரு கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு அதை எதிர்க்க வேண்டியது இன்னைக்கு. ஏன்னா திரு ராகவன் அவர்கள் அவசர நிலை காலத்தை குறிப்பிட்டு சொன்னார். இன்னைக்கு அறிவிக்கப்படாத பொருளாதார அவசர நிலை தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. இது அவசர நிலை காலத்தை விட மோசமா இருக்கு. அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை காலத்தை அறிவித்த போது யாரும் இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இது மாதிரி வரிசையில் நின்னாங்களா? இன்னைக்கு அந்த வரிசையில் நின்னவங்களே விழுந்து செத்து போனாங்களா? இது மாதிரியான ஒரு கொடுமை அன்னைக்கு நடந்ததா? அந்த அவசர நிலை காலத்திலே இல்லாத கொடுமை அல்லவா இது? இதை எதிர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு எல்லா சக்திகளுக்கும் இருக்கு. அதை தான் நாங்க சொல்றோமே தவிர இது அறிவிக்கப்படாத பொருளாதார அவசர நிலை. இது நீங்க நேரடியா டிக்ளேர் பண்ணல. ஆனால் இது இப்படியே தொடர்ந்ததுனால் இது ஒரு அரசியல் அவசர நிலைக்கு இட்டு செல்லும் என்பதை நாங்க பிரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். எனவே இன்னைக்கு ஏன்னா எல்லா இதையும் இன்னைக்கு இருக்கிற அதனாலதான் அடுத்த கட்டமாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு என்பதை நாங்க இன்னைக்கு ஒரு அறைகூவலாக வைத்திருக்கிறோம். இந்த ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனாலதான் நாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்க சொல்றோம். அந்த விதத்துல தான் சொல்றோம். இது ஒரு கூட்டணிக்கான இதுவாக சுருக்கி பார்க்க வேண்டாம். திரு ரவிக்குமார் அவருடைய பேச்சுல எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு கடந்த முறை நாங்க சட்டமன்றத்தில் இது போனோம், இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அதனை முன்னெடுத்து தான் போக முடியும். இப்ப போய் நான் மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வருமானு சொல்ல முடியாது, அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷனை நோக்கி தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது நான் கேட்கிறேன், ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அப்ப எடுத்த முயற்சியை இப்ப கம்யூனிஸ்ட்லாம் எடுத்து திமுக அண்ணா காங்கிரஸோட சேர்ந்தா உங்களோட ஸ்டாண்ட் என்ன? நீங்க அவங்களாம் சேரணும்னு சொல்றீங்க, முயற்சி எடுக்கணும்ன்றீங்க, எடுத்துட்டாங்க, நீங்களும் போய் சேர போறீங்க. நான் அதான் சொல்ல வரேன், உங்களுக்கு கூட்டணி தான் போகணும்னா ஆமான்னு சொல்லுங்களேங்கிறேன். எதுக்கு இது நாங்க சொல்றதெல்லாம் கூட்டணிக்காக இல்லைங்க. எந்த பக்கம் நேத்து பாண்டிச்சேரிக்கு ஆதரவு கொடுத்துட்டு கூட்டணிக்காக இல்ல, ஆனா நீங்களாம் ஒன்னா சரி அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க மக்கள் நல கூட்டணியிலே இருப்பேன்னு உத்தரவு தர முடியுங்க. இப்ப பொதுச் செயலாளர் ரவிக்குமார் காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கேட்டு சரி பாண்டிச்சேரி விஷயம் விட்டுருவான். திரு ரவிக்குமார் அவர்களே என்னுடைய சந்தேகம் கேட்காமயே நீங்க கொஞ்சம் கட்டி போய் ஆதரவு கொடுத்திருக்கீங்க. திரு ரவிக்குமார் என்னுடைய கேள்வி, என்னுடைய சந்தேகம், நீங்க சொல்வது போல கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பிஜேபியை வீழ்த்துறதுக்காக ஒரு வியூ அமைச்சிட்டாங்க, அதுல காங்கிரஸ் சேர்த்துட்டாங்க. வாட் இஸ் யுவர் வாட் வில் பி யுவர் ஸ்டாண்ட்? நாங்க கூட்டணிக்கே வரல, சும்மா இப்படிதான் வியூ அமைக்கணும் தானே சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல கூட்டணி மதச்சார்பற்ற சக்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப கூட்டணி தயக்கம் இல்லன்னு தான் சொல்றாங்க. அதான் சொல்லுங்க. நாங்க பேசும் பொழுதே கூட்டணிக்காக பேசலன்னு சொன்னா இப்ப எதுக்காக கூட்டணின்னு இத பார்க்க தேவையில்ல, அதே நேரத்துல கூட்டணியில எங்களுக்கு தயக்கம் இல்ல, அதை தான் சொல்ல வரேன். கூட்டணி இல்லைங்க, இது கூட்டணிக்கான ஒரு விஷயமே இல்ல. திருப்பி பாருங்க, நாங்க இன்னைக்கு வர்றதுங்கிறது உடனே ஆட்சி மாற்றத்துக்கான விஷயமாக இதை நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ஏன்னா தேர்தல்ங்கிறது எத்தனை ஆண்டு இருக்குது, என்ன அதை பத்தின பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்க பிரச்சனை இதுல எல்லாரும் ஒரு அணியில திரள வேண்டும் என்பதை நாங்க மட்டும் சொல்ல, இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில திருமாவளவன் எதன் அடிப்படையில காங்கிரஸுக்கு ஒரு காங்கிரஸ் வளரணும் நீங்க விரும்பலாம் சார், மக்கள் விரும்பல, காங்கிரஸே விரும்பல, நீங்க சொல்லலையே, மக்கள் விரும்பலையே. இல்ல ஒரு விஷயம், ராகவன் காங்கிரஸே விரும்பல, நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? எவ்வளவு போய் சொல்றாரு. அதாவது எப்படி பொய் சொல்றதுல மோடி அவர்களை போல திரு ராகுல் மோடி அவர்களை போல மிகச் சிறந்த ட்ரைனிங் எடுத்துட்டாரு. திரு ராகுல் காந்தி 14 எலெக்ஷன்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்க, என்ன ஆச்சு? அதனால ஒண்ணு இல்ல, அதனால ஒரு முயற்சியை தள்ளந்துறலையே, அடுத்த தேர்தலுக்கான முயற்சியில இறங்கி தான இருக்கு. பெங்களூருக்கு போய் பேசினார் மோடி, அங்க பெங்களூர் தோத்து போச்சு, அதுக்கு மோடி எல்லா இடத்துலயும் தோத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க போறோம். அது பிரச்சனை இல்ல, இட்ஸ் இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ். இன்னைக்கு என்ன இஷ்யூ தெளிவாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி, பொருளாதார எமர்ஜென்சி நடக்குது. அதுவும் அடித்தட்டு மக்கள். காங்கிரஸை பொறுத்தவரை த வீக்கஸ்ட் ஆஃப் த வீக், த புவரஸ்ட் ஆஃப் த புவர். எமர்ஜென்சி இருக்குச்சே கூட அது சரின்னு நான் இப்போ பேச வரல. ஆனால் இந்த எமர்ஜென்சி காலத்தில் கூட அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படாத வகையில் காங்கிரஸ் நடந்தது, அதுதான் உண்மை. இதை போல இன்னைக்கு பணக்காரர்களுக்கு உதவும் வகையிலையும் அடித்தட்டு மகளுடைய வயிற்றில் அடிக்க வரைக்கும் 60 பேர் இறந்த பிறகும் அதை பற்றி கவலைப்படாம அதற்கான எந்த வழிமுறைகளையும் தேடாம இந்த அரசு நேற்று ஒரு துக்ளக்கை விட மோசமாக, துக்ளக் தர்பார் அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, அதை விட மோசமாக
இன்னைக்கு நேற்று ஒன்று சொல்வது இன்று ஒன்று சொல்வது அவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தை இல்லை. நான் ஒன்று சொல்றேன், காங்கிரசின் சார்பாக சொல்கிறேன், கருப்பு பணத்தை ஒடுக்குவதிலையும் வீழ்த்துவதிலையும் காங்கிரஸ் பிரதமருக்கு துணையாக இருக்கும். ஆனா இவர் அதை பண்ணல. இவர் பணக்காரர்களுக்கு உதவுதும் அடித்தட்டு மக்கள் வயிற்றில் அடிப்பதால் தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே சொல்லுது. அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் மக்களை போயிட்டு நேரா பார்க்க செய்ய மக்கள் சொல்றாங்க. மக்கள் எல்லாருமே அடித்தட்டு மக்களும் சேர்ந்து சொல்றேன், நடுத்தட்டு மக்களும் சேர்ந்து கருப்பு பணம் வீழ்ச்சியை விரும்புறாங்க. விரும்பாது இவர்களுடைய நண்பர்கள் மட்டுமே, பணக்காரர்கள் மட்டுமே. ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு உதவி அடித்தட்டு மக்களை வயிற்றில் அடிப்பதாலே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ராகுல் காந்தியை அவருடைய உறவினராக, அவருடைய நண்பராக, அவருடைய தலைவராக பார்க்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. ரொம்ப நாள் இருக்கு. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க சொன்னீங்க கம்யூனிஸ்ட் அன்னைக்கு அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. இது ஒண்ணு இது விசிகே மட்டும் இவர் திருமாவளவன் மட்டும் சொன்னா நினைக்கிறீங்க, தாம் பாண்டியனா தான் பேசியிருக்காரு. அதாவது இன்றைக்கு தாப்பாண்டியனோட ஆர்டிகல் பார்க்கல நீங்க தினமணில, என்ன இது ஆதரிச்சு பேசியிருக்காரு பாருங்க, உங்களை ஆதரிச்சு எழுதியிருக்கிறார், ஃபுல்லா எழுதியிருக்கிறார் ஆதரிச்சு. அன்னைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த மக்கள் விரோத அரசையும் அடித்தட்டு மக்களுக்காக எதிர்ப்பையும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர வேண்டும். நேச்சுரல் லீடர் காங்கிரஸ் தான் இருக்க முடியும். அதுதான் அனைவருடைய மக்களுடைய பார்வையும். இன்றைக்கு ராகுல் காந்தி போனாங்க டெல்லியில, மக்கள் என்ன மாதிரி ரிசப்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்க, நம்ம செய்தியில வந்து மம்தா கெஜ்ரிவால் மேக்கப் பண்ணீங்க என்ன நான் என்ன சொல்றேன்னா, தலைப்பு என்ன, பாஜக இல்ல காங்கிரஸை நோக்கி வருகிறதா கட்சிகள் தான். திருமாவளவன் காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசியது கேலி கூத்துங்கிற ஒரு சொல்லு. முதல்ல இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு சொல்லுன்னு நான் பார்க்குறேன். நம்பர் 1, 15 நாளைக்கு முன்னாடி பொன்னார் போய் திருமாவளவனை போய் அவருடைய அலுவலகத்தில் பார்க்குறாரு. பார்த்த பிறகு சொல்கிறாரு, நாங்கள் நட்பு ரீதியாக பேசணும், நாங்கள் ஒன்றும் அரசியல் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பொன்னாரும் திருமாவளவனும் என்ன நட்பு ரீதியாக பேசுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது ஒன்றும் பேச வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் பொன்னார் என்ன சொன்னார்னா அண்ணன் திருமாவளவன் கூட சொன்னார். இதெல்லாம் நான் கேட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அரசியலில் கூட்டணிக்காகவோ அல்லது தன்னுடைய கட்சியை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவோ சகலவிதமான முயற்சிகளும் எல்லாரும் செய்கிறாங்க, அது வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் விஜயகாந்துக்காக எத்தனை கட்சி இங்கே படையெடுத்து நமக்கு தெரியும், தமிழ்நாட்டு அந்த சட்டமன்ற அரசியல் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அது எல்லாமே உட்பட எல்லாருமே தான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு பொன்னார் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு என்னென்னா, அது ஒன்றும் இல்லை, நாங்கள் நட்பாக பேசினாரு. எனக்கு தெரியல, நான் என்ன நினைக்கிறேன்னா, பொன்னாரும் திருமாவளவனும் ஒரு ஸ்கூல் மேட்டு, கிளாஸ்மேட்டு, காலேஜ் மேட்டெல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் அவங்க நட்பாக பேசுறதுக்கு பக்கத்தில் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அவர் அன்னைக்கு பேசுறது மட்டுமல்ல, அவர் அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா அண்ணன் திருமாவளவன் சொல்றார். அப்படி சொன்னவர் நேற்றுக்கு என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸை பற்றி இன்றைக்கு திருமாவளவன் ஆதரிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ கோளாறு என்னமோ ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு பேசுறாரு. அது கூட பரவாயில்ல, தமிழிசை என்ன பேசுறாங்க, இவங்களுக்கு எங்க இருந்தோ பணம் எல்லாம் வந்துருச்சுன்னு பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசுவது என்ன அரசியல் நாகரிகம்? நீங்க ஒரு பெரிய கட்சி சார், நீங்க ஒரு ஆளுங்கட்சி, ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்க நடத்தக்கூடியவர்கள். நீங்க பேசுற பேச்சா அது? உங்க தலைவர் பேசுற பேச்சா? அப்ப அதெல்லாம் பேசிட்டு நீங்க நாகரிகத்தை பத்தியும் அவர் கூட்டணி காங்கிரஸ் ஆதரிக்கிறத பத்தியும் பேசுறதுல என்ன இருக்கு? ஒருவுமே கிடையாது. அடுத்தாப்புல இன்னொன்று சொல்றேன். இப்ப இது எப்படி வந்தது என்று சொன்னால், பாஜக மோடி 9ஆம் தேதி என்ன பேசினாரு? 9ஆம் தேதி அவர் பேசும்போது குஜராத்தில் அவர் என்ன பேசுறாரு என்று சொன்னால், அவர் நான் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டேன், குடும்பத்தை விட்டு விட்டேன், பொண்டாட்டியை விட்டுட்டேன், பிள்ளையை விட்டுட்டேன், பிரதர்களை சிஸ்டர் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் ரோடுக்கு வந்துட்டேன், பொது வாழ்க்கைக்கான முதல் நாள் பேசுறேன். 2வது நாள் என்ன பேசுறாரு? உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பேசுறாரு. 3வது நாள் அப்ப என்ன என்று சொன்னால், நீங்க அரசியல்ல ஒரு மெச்சூர்டு லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளை நம்ம தெளிவாகவும், இன்னும் சொல்ல போனால் அதனுடைய வெயிட் தெரிஞ்சு பேசணும். அது தங்க மாதிரி வைர மாதிரி நம்ம வார்த்தைகளுக்கான அதற்கு ஒரு வலு இருக்குங்கிறது உணர்ந்து பேசணும். அப்படியெல்லாம் பேசும்பொழுது என்ன வருதுன்னா போயிடுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப தெளிவாக என்னால் திருட முடியும். இன்றைக்கு மோடி செய்திருக்கக்கூடிய அந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது. அவர் கருப்பு பணத்தை மீட்பதில் அவர் பெற்ற மிகப்பெரிய தோல்வியை மறைப்பதற்காக செய்யக்கூடிய வெறும் நாடகம்னு நான் ஒரே ஒரு சொல்லிட்டு போயிடுவேன். அது ராகவன் மறுக்கலாம், யார் வேணாலும் மறுக்கலாம். ஆனால் அதை அப்படி பேசுவது அல்ல. இன்றைக்கு மோடி வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். 75,000 ரூபாய் எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு பணம் எடுத்துக்கொள்வது என்பது யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்த ஒரு சட்டம். அது 1,50,000 இந்த தலைப்புக்கு இருந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய்விட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, அது கருப்பு பணம் போன பிறகு நீங்க கருப்பு பணத்தை அணைக்கன்னு சொல்லிட்டு அது திரும்ப அந்த கருத்தை சொன்ன உடனே
கம்யூனிஸ்டுகள் தரப்புல இருந்து விமர்சனம் இல்லை, மற்ற கட்சிகள் தரப்புல இருந்து விமர்சனம் இல்லை. கடும் விமர்சனம் வந்து பிஜேபி தரப்புல இருந்து வந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார், அவங்களுக்கு தமிழிசை பயம். சொன்னார். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ல தான் அவர் அப்ஜெக்ட் பண்றார். அது கேலி கூத்தானது அப்படின்ற சொல்றாரு. இது வந்து கருப்பு பணம் கள்ளப்பணம் வச்சிருக்கிறதுக்கு பெருகிறதுக்கு காரணம் காங்கிரஸ். அந்த காங்கிரஸையே வந்து அவங்களோட கைகோர்க்கணும், அவங்கள வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது ஒரு கேலி கூத்து அப்படின்னு சொல்றாரு. பொன் ராதாகிருஷ்ணன் அந்த சொல்லை பயன்படுத்தினதை பாலு அப்ஜெக்ட் பண்றாரு. ஒரு அரசியல் நாகரிகமான சொல்லலன்றார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்றேங்க, எதனால இப்போ எந்த காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க? பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. அதில் இப்போ இன்னைக்கு திரு ப. சிதம்பரம் சொல்கிறார் 400 கோடி தான் இந்த பணம் இருக்குது அப்படிலாம் பேசுகிறார். ஆனால் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில் கிட்டத்தட்ட 1,65,000 கோடி என்னோட இதில் கூட போட்டிருக்கிறோம் இருக்கிறதா பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியே சொல்லியிருக்கு. ஃபேக் கரன்சியை பற்றி பேசுகிறோம். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன், திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி இவர்கள் எவ்வளவோ கேவலமாக விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணி தான் நீ வந்திருக்கிறோம். அதனால் திரு பாலு அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர் பர்சனாலிட்டி பற்றி பேசும்போது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் நீங்கள் பல தடவை பேசி அதையெல்லாம் வென்று தான் வந்திருக்கிறார். இதை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்கிறேன், அவர் சந்திப்பது தவறுன்னு சொல்ல இப்போ கூட சொல்கிறேன். திரு நாராயணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அவரோடு நான் நல்ல நட்பு இருக்கிறது ஒரு தப்பும் கிடையாது. இன்னும் கூட அப்படி தான் இருக்கணும்னு கூட தான் நம்முடைய எண்ணம். ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது அதற்கும் பர்சனலாக போய் பார்த்ததுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுறது சரியில்லை. அன்னைக்கு பிஜேபியோட பக்கத்துல மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. இவங்க ஆபீஸ் பக்கத்துல சந்திச்சோம். அதனால தான் இப்ப மரியாதை நிமித்தமாக சந்திப்புங்கிறதுனால கூட்டணி வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இவங்க கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்டு அப்புறமே இது கூட்டணின்னு சொல்லிக்க முடியாதுன்னு இவர் வந்து திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க இது அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பல கிட்டத்தட்ட 4 வருஷமா சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க எஸ்ஐடி போடு, எஸ்ஐடி கான்ஸ்டிடியூட் பண்ணுங்க, பண்ணாம அவாய்ட் பண்ணது பிளாக் மணிக்காக எஸ்ஐடி நடத்த சார். நீங்க பேசுங்க சார். எஸ்ஐடிக்கு போடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லி இல்ல அவாய்ட் பண்ணது காங்கிரஸ். நேச்சுரல் காங்கிரஸ் கட்சி இதற்கு பின்னணியில் இருப்பது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. சுப்ரீம் கோர்ட் சொன்னதால ஒரே ஒரு வார்த்தை மட்டும் குயிக்காக சொல்லிடுறேன். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய வழக்கு இருக்குன்றது இருக்குச்சே, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை நியமிக்க விடாம செய்து அவர்களுடைய பவரை ரிசர்வ் பண்றது இந்த அரசு. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி போட்டாங்க, சாத்தான் வேதம் ஓதுகிறது. சரி திரு ரவிக்குமார், இதுல 2 அம்சங்களை பேச வேண்டியது இருக்கு. அந்த மறுபடியும் பேக் டு ட்ராக் என்னன்னா இல்லை ஒரு விஷயம் இதை வந்து திரு கருப்பு பணத்தை பற்றி திரு ராகவன் அவர்கள் சொல்லுகிறார். ராம் ஜெத்மலானி வந்து இன்னைக்கு நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு ஒரு விரிவான கடிதத்தை எழுதியிருக்கார். காப்பி வந்து பிரதமருக்கும் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சருக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அது வந்து ஏறத்தாழ ஒரு லீகல் நோட்டீஸ் மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு தொடர்ந்து நான் வழக்கு தொடர போறேன் என்றும் சொல்லியிருக்கார். என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, ஜெர்மன் அரசு அது கருப்பு பணம் வைத்திருக்கிற அங்க வங்கியில வைத்திருக்கிறவருடைய பட்டியலை 194 பேர் பட்டியலை வந்து கொடுக்க வந்து சொன்னாங்க. நீங்க அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு. நீங்க எப்படி வந்து கருப்பு பணத்தை வந்து கொண்டு வருவதை பற்றி வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கிற கருப்பு பணத்தை யார் வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பட்டியலை வெளியிடுவதற்கு நீங்க எப்படி வந்து ஆர்வம் காட்டாமல் அல்ல இன்னும் சொல்ல போனால் அதற்கு அங்க இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு நேரடியாக குற்றச்சாட்டு சுமத்தி 2 நாட்களுக்கு முன்னால ராம் ஜெத்மலானி அவர்கள் நிதியமைச்சருக்கு நீண்ட கடிதத்தை வந்து அனுப்பியிருக்கிறார். அதுல வந்து தெளிவாக பாராளுமன்றத்திலேயே நிதியமைச்சர் சொன்ன பதிலையே அவர் கோட் பண்ணியிருக்கார். அங்க அதுல எல்லாவற்றிலும் எப்படியான ஆவணங்கள் வந்து நீங்க சொல்லப்பட்டது, உச்சநீதிமன்றத்தில் நீங்க என்ன வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த எஸ்ஐடியோட நடவடிக்கையை வந்து எப்படி வந்து நீங்க வந்து தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி இருக்கார். எனவே இன்னைக்கு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை என்பதை இன்னைக்கு யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அது தொடர்பாக இந்த ராம் ஜெத்மலானி அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கார் என்பதை திரு ராகவன் மறுக்க மாட்டார். அவரே வந்து இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட நிதியமைச்சர் மேல வைத்திருக்கிறார். எனவே இன்னைக்கு இந்த கருப்பு பணத்துக்காக தான் வந்து இந்த முயற்சி, இந்த நடவடிக்கை என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாம் அப்பாவி மக்கள். இன்னைக்கு செத்து போயிருக்கவங்க யாரும் பணக்காரர் கிடையாது, கியூல நிக்கிறவங்க யாரும் பணக்காரன் கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்தி போய் கியூல நின்னதையே வந்து நீங்க கேலி பேசுனீங்க. ஏன் வந்து நீங்க உங்க அமைச்சர்களோ யாருமே வந்து போய் மோடியோட அம்மா ஏன் போய் நின்னாங்க? யாருமே கிடையாது. இன்னைக்கு யாருமே பாதிக்கப்படல, அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயிகள் இன்னைக்கு இடுபொருட்கள் வாங்க முடியல. அதனால தானே நீங்க மாத்துறீங்க.
ஆர்டர் மாத்தி போடுறீங்க. கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டு இன்னைக்கு மக்களுடைய எவ்வளவு பேர் விவசாயிகள் நீங்க பரிதவிச்சிட்டு இருக்காங்க, முடக்கி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க சப்ஜெக்ட் அப்புறம் திரு நாராயணன் அவர்களும் சொல்றேன். சப்ஜெக்ட் பாருங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது ஃபர்ஸ்ட் கேபினட் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டிசிஷன் அதான். அதனால மக்கள்கிட்ட பொய்யா தவறான தகவலை தயவு செஞ்சு நீங்கள் படித்தவர் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் பேசி முடிச்சிடுறேன். திரு ரவிக்குமார் நிறைவேற்றவில்லை என்று ராம் ஜெத்மலானி அவர்கள் சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவரான ராம் ஜெத்மலானி அவர்கள் ரவிக்குமார் நேரடியாக நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏதோ வந்து ஒரு பேட்டியில சொல்லிட்டு போல ஆதாரபூர்வமாக அவர் சொல்லுகிறார். அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க நான் கேட்கிறோம். நீங்க அதை சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதை நீங்க சொல்லுங்க. பொறுமையா கேட்க உங்களுக்கு கடமை. கருப்பு பணத்தை பொறுமையா கேளுங்க. ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க. யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் நம்பவும் தயாராக இல்லை. நீங்க பேசி முடிச்ச அப்புறம் சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் இன்டர்ஃபியர் பண்ணல. நான் என்ன சொல்றேன், எஸ்ஐடியோட ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, கொண்டாங்க இந்த HSBC அக்கௌண்ட்லாம் அங்க கொடுத்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டு அப்புறம் அதை வாங்கிட்டு எஸ்ஐடி திருப்பி ஜஸ்டிஸ் ஷாட்டை கொடுக்கும்போது ஜஸ்டிஸ் ஷா சொன்னார், இது ஏற்கனவே எங்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்தாச்சுன்னு. கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் மெனி இதை சார்ந்த நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதை தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் ஷாவே சொன்னார். இன்னைக்கு கருப்பு பணம் என்பது பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலா நாங்க கொண்டு வந்தா பிளாக் மணி ஆக்ட். பி நோட்ல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு, பி நோட் தான் பெரிய பிரச்சனை. அது மூலமா தான் பார்ட்டிசிபேட் நோட் அதை ஸ்கிராப் அதுல வந்து நிறைய செக் பேலன்ஸ். சார் வாட் இஸ் திஸ் சார்? இல்ல சார், எந்த அரசாங்க பி நோட் ஏன் பொறுமை இல்லாம இருக்கீங்க? நான் தான பதில் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தது, இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் 50 நாடுகளுக்கு போட்டிருக்கிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறது. இப்ப திருப்பி ராம் ஜெத்மலானி சொன்னார்னா நீங்க எங்களுக்கு எதிராக கட்சியில் இருக்கிற ஒரு ஆளை பத்தி நீங்க பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எதிராக உங்க கட்சிக்கு எதிராக எத்தனையோ பேர் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் நான் எடுத்து பேசிட்டு இருக்க முடியுமா? ஒண்ணு இன்னொரு பொறுமையா இருக்கு திரு ரவிக்குமார். அவர் சில ஆதாரங்களை திரு ரவிக்குமார் அவர் வந்து குற்றச்சாட்டை சொல்றாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐடி சீஃப் சொன்னார், எங்களுக்கு அரசு முழு அளவுல ஒத்துழைக்குதுன்னு. திரு பாலு அவர்கள் சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ராகவன் வந்து ஏன் வந்து ஒரு ரவிக்குமார் சொல்வது வந்து அவர் வந்து ஃபேக்ட்ஸை சொல்றார். ராம் ஜெத்மலானி எழுதியிருக்கிறார் அல்லது வந்து அருண் சௌரி எழுதியிருக்கிறார் அப்படின்னு கோவிந்தாச்சாரியானா இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு கட்சிக்குள்ளே இல்லை. இதெல்லாம் ராகவன் பேசுறது வந்து அது வந்து எனக்கு அது சரியாப்படலை. அது என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அப்படி அவர் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க கட்சியில் இன்றைக்கி பொறுப்பு இல்லாமல் இருக்கலாமே ஒழிய கோவிந்தாச்சாரியாவோ இல்லைன்னா அருண் சௌரியோ அல்லது வந்து ராம் ஜெத்மலானியோ வந்து சும்மா அப்படியெல்லாம் நம்ம வந்து உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது. நீங்கள் மோடியையோ அல்லது பாஜக அரசை நீங்கள் நியாயப்படுத்திக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் அதற்காக யாரை வேண்டுமானாலும் பழி தூற்றுவதை போல பேசுவது என்பது அது ரொம்ப ஒரு சரியான அரசியல். இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப பாருங்க, இதை நான் இதை காமிக்கிறேன். இது வந்து நீங்க இவர் பேசிருக்கார், சுப்பிரமணிய சாமி பேசிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, டிமானிட்டேஷன் காஸ்ட் கிரீவஸ் இன்ஜரி டு டெரர் ஃபைனான்சிங் பட் பிக்கர் பேக்கேஜ் நீடட் டு காம்பட் பிளாக் மணின்னு அவரே எழுதிருக்கார். இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. இது வந்து கட்டு. இன்னொன்னு என்ன சொல்றாரு தெரியுங்களா, GSTN is an anti-national and illegal. Therefore, it will not pass. It is outside the purview of the parliament because it is a private limited company. சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்றாருன்னா, GST போகாதுன்னு சொல்றாரு, நடக்காது. அதை மீறி வந்து என்று சொன்னால் நான் கோர்ட்டை போய் என்னுடைய லக்கை ட்ரை பண்ணுவேன்னு சொல்றாரு. ஒரு பாஜகவுடைய மூத்த தலைவர் என்று நீங்கள் சொல்லக்கூடியவரே உங்களுடைய விஷயத்தை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். அவர் ஒரே ஒரு விஷயம் தான் ஒத்துக்கிறார், டெரர் ஃபைனான்சிங் இது பாதிக்குங்கிறத தவிர இது பிளாக் மணியை காம்பேட் பண்றதுக்கு இல்லைங்கிறத சொல்லிருக்காரு. உங்களுக்கு சௌரியமா இருந்தா வேண்டியதுதானே? உங்களுக்கு சௌரியமா இருந்தா சார் பேசுவோம். அப்புறம் என்ன அரசியல்? அதானே நாங்க பேசுவோம். உங்களுக்கு சௌரியமா இருந்தா நாங்க பேச முடியும். ஆமா, உங்களுக்கு சௌரியமா இருந்தா ராம் உங்க கட்சியில இருக்கவரே உங்களுக்கு எதிரா பேசுறது நாங்க பேச கூடாது அப்படி சார். நான் என்ன சொல்றேன், அருண் ஜேட்லி சொன்னார், அத சொல்லுங்களேன். பிரைம் மினிஸ்டர் சொன்னார், சொல்லுங்களேன். அப்புறம் சொல்றது நீங்க கேக்குறீங்க. MOS ஃபைனான்ஸ் இத பாராட்டினார், அத சொல்லுங்களேன். சார் என்ன நியாயம் இது? அதாவதுங்க அரசு இல்ல அவங்க உதாசீனப்படுத்த வேண்டியது இல்லன்றது ஒரு பாயிண்டா சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்க முக்கியமான லீடர்ஸ். நான் ஒத்துக்கறேங்க.
எதிர்ப்பு ஆர் மாற்று கருத்து இருக்கிறது தப்பு இல்லைங்க. அந்த எதிர்ப்புல பல இப்ப காங்கிரஸுக்கு மாத்திரம் அதுல சில டிஃபரன்சஸ் இல்லையா, அதெல்லாம் நெரோடவுன் பண்ணி இன்னைக்கு ஜிஎஸ்டி எல்லா மாநிலத்தினுடைய அசம்பிளிலையும் பாஸ் பண்ணியாச்சு. எதிர்ப்புகள் மாற்று கருத்துக்கள் இருந்தது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் இப்ப வந்திருக்குது. அப்ப எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது மாற்று கருத்து இருக்கும்போது அது அரசாங்கம் செவி மடுத்திருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அவங்களுடைய கேட்டுட்டு தான் பண்ணியிருக்கிறோம். நிறைவு செய்யலாம். திரு ரவிக்குமார்ட்ட தொடங்கணும். ரவிக்குமாருடைய கருத்தை கேட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். திரு ரவிக்குமார், 3 விமர்சனங்கள் உங்கள் முன்னால் முன்வைக்கப்படுகிறது. அந்த 3க்கும் உங்களுடைய நிறைவு கருத்தை கேட்கிறேன். தமிழிசை சீமான் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த நடவடிக்கையை எதிர்ப்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனால் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வருவதற்கான வாசல் திறந்திருக்கு, ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கான வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ற கருத்துல உடன்பாடு இல்லைன்னு சீமான் சொல்றார். சரி, தமிழிசை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, இலங்கை தமிழர் படுகொலையை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். கருப்பு பணம் பெருகுவதற்கு காங்கிரஸ் தான் காரணம், எனவே காங்கிரஸை ஆதரிப்பது என்பது கேலி கூத்தானதுன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார். இந்த விமர்சனங்களுக்கு உங்க பதில் என்ன? உங்களுடைய பதிலோட நிறைவு செய்யலாம், சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. இல்லை, இந்த 3 விஷயத்திலையும் பார்க்கணும்னா திரு சீமான் அவர்கள் சொல்வது அவருடைய கருத்து. அவர் சொல்றதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் காங்கிரஸை ஆதரிக்கலாம், ஆதரிக்காம போகலாம். பாரதிய ஜனதா கட்சி வந்தால் ஈழத்தமிழர்களுக்கு விடிவு வரும் என்று சொன்ன அதையே திரும்பவும் கூட சொல்லலாம். இன்னைக்கு மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன தீர்வு கண்டு இருக்கிறது, அல்லது ஈழத் தமிழர் பிரச்சனைக்கு தான் என்ன தீர்வு காணப்பட்டு விட்டது. இதுக்கு இன்னைக்கு சர்வதேச அளவில் அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க. அன்றைக்கு அந்த வாக்கெடுப்பில் என்ன இந்தியா நடவடிக்கை எடுத்தது, அல்லது எந்த நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி எடுத்தது, காங்கிரஸிலிருந்து வேறுபட்ட வெளியுறவு கொள்கையை அவர்கள் என்ன பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கிறது ஒரே ஒன்று, இந்துத்துவாவை ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் இறக்குமதி பண்ணியிருக்கிறது தான். இதுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை சீமான் அவர்கள் ஆதரிப்பார் என்று சொன்னால் அது ஒரு விருப்பம், அதை அவர் ஆதரிச்சுட்டு போகலாம். அது அதை தான் நாங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்க முடியாது. அது அவருடைய கருத்து. இரண்டாவது, தமிழிசை அவர்கள் இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பற்றி பேசுறாங்க. என்ன அவங்க இந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு அவர்கள் என்ன தீர்வை முன்வைக்கிறார்கள்? வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் கூறுகிறார்கள். அங்க விக்னேஸ்வரன், அங்க இருக்கிற வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லுகிறார், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அதை வழிமொழிவதற்கு இன்றைக்கு இந்திய அரசு தயாரா? அதை போய் பிரதமரிடம் வலியுறுத்தி நீங்க வடக்கும் கிழக்கும் இணைக்கணும்னு சொல்லி வடக்கு மாகாணம் முதலமைச்சர் சொல்றாரு, அதை நீங்க ஆதரிங்க, உங்களுடைய வெளியுறவு கொள்கை மாற்றுங்கள் என்று தமிழிசை சொல்வார்களா? இன்னைக்கு தொடர்ந்து 10 நாளுக்கு முன்னாலதான் நீங்க உயர்மட்ட குழுவில போட்டு நாங்க மீனவர்களை தாக்க மாட்டோம், துப்பாக்கி சூடு பட்டு அடிபட்டு 2 மீனவர்கள் இன்னைக்கு புதுச்சேரி மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறாங்களே, இன்றைக்கு மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே. அன்றைக்கு அவர்களுடைய படகுகள்லாம் காங்கிரஸ் ஆட்சியை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு படகுகள் 100க்கும் மேற்பட்ட படகுகள் அவங்களால பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இன்னை வரைக்கும் உங்களால மீட்டு கொண்டு வர முடியலையே. என்ன வெளியுறவு கொள்கையில நீங்க மாற்றம் கொண்டு வந்துட்டீங்க? ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு என்ன தீர்வை இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்? எனவே ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதத்திலுமே அவர்களுக்கு தார்மீக நியாயம் கிடையாது. அவர்கள் எந்த மாற்றத்தையுமே அவர்களுடைய வெளியுறவு கொள்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனா ஈழத்தமிழர்கள் மத்தியில ஒரு பிளவை ஏற்படுத்துகிற விதமாக அங்கே இருக்கிற இஸ்லாமிய தமிழர்களுக்கு எதிராக இந்துத்துவ கருத்துக்களை அங்க கொண்டு போய் அங்கேயும் சிவசேனா அமைப்பை உருவாக்குவதற்கு ஏற்பாடு தான் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்குது. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழர்களுக்கு எதிராக, அங்கே இருக்கிற இஸ்லாமிய தமிழர்களுக்கு எதிராக இந்து தமிழர்களை கொண்டு நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் செய்திருக்கிறார். நிறைவு கருத்தா எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க நம்புறேன். ஏன்னா அதுதான் நிறைவு கருத்தா சொன்னீங்க. இப்ப ராகவனுக்கு நிறைவு கருத்தா சொல்றீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா நீங்க எப்பயுமே சரிசமமா எல்லாம் செய்வீங்க. திரு சீமான் ஆழ்த்துறீங்க என்ன? திரு சீமான் ஒன்றை மறந்து விட்டு பேசுகிறார். இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில மத்தியில் இருக்கும் பொழுது 700 மீனவர்கள் கொல்லப்பட்ட பொழுது கூட மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுத்தவர் திருமாவளவன். ஒரு வார்த்தை பேசல, ராஜினாமா பண்ணல இன் ப்ரொட்டஸ்ட். அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா எடுபடுமா? எப்பயுமே திருமாவளவன் மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் கொல்லப்படும் பொழுது கூட தொடர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தவர். அவர் இவர் தமிழ் மீனவர்களை இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரவிக்குமார், தமிழ்நாட்டில் போறவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணாங்களா?
நீங்க தானங்க பேசுறீங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு என்ன நிலையை எடுத்தது? எங்களுக்கு அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்த பாரதிய ஜனதா ஐயா, கட்சி என்ன ஒரு விவாதத்தை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துல ஐஎஸ்ஐ முத்திரையிட்டு அக்மார்க்கு ஆதரவாளர் ஈழத்தமிழருக்கு பேசுறீங்களே, உங்க தலைவர் ராஜினாமா ஏன் செய்யவில்லை? அத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே, எங்க பதவி தானங்க உங்களுக்கு முக்கியமா போட்டது? உங்க தலைவருக்கு அன்றைக்கு பதவி முக்கியமா பட்டது, அதனால ராஜினாமா பண்ணல. நீங்க காங்கிரஸ் விசித்திரம் இல்ல, பாராளுமன்றத்திலே நாங்க பேச முடிஞ்சது. நீங்க காங்கிரஸோட நீங்கள் இருப்பது விசித்திரமே இல்ல. சீமானவர்கள் தெரியல. ஈழத்தமிழர் பிரச்சனை நீங்க குற்றவாளி இந்திய அரசாங்கம் என்று குற்றம் சாட்டி பாராளுமன்றத்தில் பேச முடிந்ததுன்னு சொன்னா அவர் எம்பியா இருந்தனால தான். சரி, ரிசைன் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நன்றி நன்றி நன்றி. இல்லாம இருந்ததுன்னா நீங்க எல்லாம் வேடிக்கை உங்களுக்கு என்னன்னா தலித்துகளுக்கு எந்த பொறுப்பும் வரக்கூடாதுங்கிறது உங்களுடைய விருப்பம். அதை நீங்க சொல்றீங்க. புதிய விவாதத்துக்குள்ள போக வேண்டாம். அகில இந்திய தலைவராக நம்ம விவாதத்தை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துல இப்ப நான் திரு நாராயணனுக்கு வாய்ப்பு தரலன்னா என் மேல வந்து அவர் பாரபட்சமா நடந்துகிட்டதா சொல்லிடுவாரு. உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்து சொன்னாரு, அவரை அசிங்கப்படுத்தினாங்க இவங்க தலித்துகளை. இது அந்த தலைவர் வந்து எப்படி நீங்க வந்து அசிங்கப்படுத்தினீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கும் தலித்துகளுக்கும் எளியவர்களுக்கும் வாய் கொடுக்கறதால இன்னைக்கு வந்து தலித்து கட்சி எங்களை ஆதரிக்கிறாங்க. அது அவங்களுக்கு பொறுக்கல. அவங்க வந்து தலித்துகளை பார்த்து கருப்பு பணம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நன்றி நன்றி. திரு பாலு வந்து இன்றைக்கு வந்து இந்த திருமாவளவன் வந்து சொன்னதுங்கிறது வந்து அது வந்து அவர் வந்து கொஞ்சம் அவருடைய வரம்பை மீறி பேசியதாக கூட ஒரு விமர்சனம் சொல்லலாம். ஆனால் அதற்கு வந்து ஒரு பொறுப்பான மத்தியில் கட்சியாக இருக்கக்கூடிய பொன்னாரும் அதே மாதிரி தமிழிசையும் சொன்ன அந்த கருத்து என்பது வந்து அது வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். அதைத்தான் இன்றைய தலைப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றுதான் அது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். நன்றி. உங்கள் நால்வருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.